சண்டேவான இன்னைக்கு உங்களோட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் கொடுக்க போறோம். Q&A செஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போயிடலாம். நான் கொடுக்குற நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சிம்பிள் ஆன்சர், நான் வந்து மின்ட் யூஸ் பண்றேன், பிசினஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றேன், அண்ட் தென் எக்கனாமிக் டைம்ஸ் யூஸ் பண்றேன், ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் வந்து யூஸ் பண்றேன், அண்ட் தென் பிசினஸ் லைன் வந்து யூஸ் பண்றேன். இது அஞ்சும் மெயினான ஒன்னா இருக்கு. இதுல பிசினஸ் ஸ்டாண்டர்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இப்போ முடிஞ்சிருச்சு. அது மட்டும் ஒரு 4 நாளோ 5 நாளோ வந்து யூஸ் பண்ணல. அது திரும்ப வந்து போட்டுருவேன். மீதி இருக்க 4க்குமே என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மொத்தமா 5 நான் மெயினா யூஸ் பண்றது. இதை தாண்டி மணி கண்ட்ரோல், அண்ட் தென் NDTV, CNBC 18 இந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸோட அவங்களோட வெப்சைட்டும் இருக்கு. ஸோ அதுலயுமே வந்து நியூஸஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட நான் அப்பப்போ வந்து வெரிஃபை பண்ணிப்பேன். ஸோ அவங்க நியூஸஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கண்டிப்பா படிப்பேன். இல்ல உங்களால வந்து இந்த பிரீமியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து படிக்க முடியல அப்படின்னா ரிமூவ் பேவால், இல்ல அப்படின்னா பேவால் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பேவால் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் அந்த நியூஸ் ஆர்டிகல் ஓப்பன் ஆகும்போது இது வந்து பைபாஸ் பண்ணி கொடுத்துரும். டேரக்டா உங்களால அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு ஆர்டிகல் வந்து நீங்க படிக்கிறீங்க, பட் ஆனால் அது வந்து பெய்டுன்னு சொல்லி கேட்குது. ஸோ அதை உங்களால ஓப்பன் பண்ண முடியல, பிரீமியம் வெர்ஷனா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரிமூவ் பேவால் இல்ல அப்படின்னா அந்த பேவால் ரீடர்ல பைபாஸ் பண்ணிக்கலாம். பைபாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இது மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்டுக்கும் வந்து ஓப்பன் ஆகும். பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் இன்னும் ஒரு சில ஆர்டிகல்ஸ்ல மட்டும் ஓப்பன் ஆகாது. அங்க மட்டும் கொஞ்சம் வந்து அவங்க சர்வர் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. மத்த எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு பிரீமியம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த வழியை நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களால ஃப்ரீயா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதுல வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுல டெய்லி நான் வந்து ஃபுல்லாவே அதில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன்னா அதெல்லாம் கிடையாது. காலையில வந்து ஒரு 2 hours இல்ல 3 hours வந்து பார்ப்பேன். ஈவினிங் வந்து ஒரு 1 hour இல்ல 2 hour வந்து பார்ப்பேன். ஸோ அதாவது இந்த 1 or 2 hour ஃபுல்லா டெடிகேட்டடா பார்க்க மாட்டேன். காலைல 3 hours மட்டும் தான் டெடிகேட்டடா. மீதி இருக்க அந்த 1 or 2 hour வந்து என்ன நடந்திருக்கு அன்னைக்கான ஓவரால் நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சம்மரைஸ் மாதிரி பார்ப்பேன். ஸோ இங்க இருந்தா நான் நியூஸ் வந்து அப்டேட்ஸ் எடுக்கிறேன். ஸோ அங்க இருந்தா உங்களுக்கு வந்து கிறிஸ்பா வந்து எடுத்து வந்து சம்மரைஸ் பண்றேன். ஏன் வந்து எப்ப பாரு இந்த நாட்கோ, சவுத் இந்தியன் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ITC இதுலயே சுத்திட்டு இருக்கோம். வேற எதனா புது ஸ்டாக்ஸ் எல்லாம் போனல, வேற எதனா புது செக்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இது உண்மையை கூட இதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வேற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் தான், வேற ஸ்டாக்ஸ் வந்து பிசினஸ்ல வச்சிருக்கணும் தான். பட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ட்ராக் பண்றது ஒரு 10ல இருந்து ஒரு 30 கம்பெனிஸோட பிசினஸ் வந்து ட்ராக் பண்றேன். சரி, இந்த பிசினஸ் எல்லாமே நான் தனித்தனி செக்டரா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு 5ல இருந்து 6 செக்டருக்குள்ள வந்து அடைக்கலாம். ஸோ இந்த FMCG, பேங்கிங், ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அடைக்கலாம். ஸோ 5-6 செக்டர்ல உள்ள பிசினஸ்ல 5-6 கம்பெனிஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ சிம்பிளா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 5-6 செக்டர்ல 5-6 கம்பெனிஸ். ஸோ இப்போ பேங்கிங்னா அதுல ஒரு 5 கம்பெனிஸ், FMCGனா அதுல ஒரு 5 கம்பெனிஸ், அண்ட் தென் நீங்க ஐடினா அதுல ஒரு 5 கம்பெனிஸ், இப்படி சொல்லி நான் வச்சிருக்கேன். ஸோ டோட்டலா நான் வந்து ஒரு 30 பிசினஸ் வந்து ட்ராக் பண்ணிருக்கேன். இதுவே எனக்கு தெரிஞ்சு போதும் அப்படின்றதுனால தான் நான் இதோட வந்து நிறுத்திட்டேன். அதே இப்போ அந்த செமிகண்டக்டர் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுலயே வந்து இன்வால்வ் ஆகும். பட் இப்போதைக்கு என்னால அந்த 30 பிசினஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இதுல மட்டும் தான் நம்ம சுத்தி வரும். நீங்களே ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க, உங்களால வந்து ஒரு 10 பிசினஸ் வந்து ரன் பண்ணிட முடியுமா அட் டைம்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களே வந்து முடிப்பீங்க. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இங்கேயுமே. நம்மளால வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 30 பிசினஸ் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால அந்த நியூஸஸோ இல்ல எதுவா இருந்தாலும் நம்மளால கேதர் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அதை தாண்டி நம்ம வந்து ஸ்டாக்ஸ் நம்ம தெரியாத ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஏன் விழுதுன்னு தெரியாது, ஏன் ஏறுதுன்னு தெரியாது. சரி, ஓகே, நம்மளும் ஒரு மார்க்கெட்ல வந்து அந்த பேட்டர்ன் மாதிரி தான், அது ஏறுதோ இறங்குதோ நம்ம வந்து வாங்கி வித்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஷேர் மார்க்கெட் உள்ள வரதுக்காக வரல. நான் அந்த பிசினஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் அவங்க சொல்ற விஷயத்துல அவங்க காப்பாத்துறாங்களா, அண்ட் தென் அதுல இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் மெட்ரிக்ஸ் தாண்டியுமே நான் வந்து அந்த பிசினஸ் உள்ளே நான் வந்து டேரக்டா ஒரு பார்ட்னரா இன்வால்வ் ஆகிற மாதிரியான கன்சிடரேஷன்ல வந்து நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கும்போது நான் அந்த பிசினஸ் பார்ட்னரா இருக்கும்போது நான் இப்படிதான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ அதனாலதான் ஒரு 10ல இருந்து ஒரு 30 பிசினஸ்க்குள்ள இருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் வந்து எனக்கு ஃபெயிலியரே ஆனாலும் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகும்போது அது எனக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுக்கும். இதுவே நான் 50-60 பிசினஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கீங்களா, அந்த பிசினஸ் ஏன் தூக்குதுன்னு எனக்கு தெரியாது, இல்ல ஏன் ஜெயிக்குதுன்னு எனக்கு தெரியாது. அடுத்த பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தப்பா கூட போய் முடியலாம். இது எல்லாமே ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியுமோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு பார்த்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5 years 10 years கழிச்சு வேற ஏதோ ஒரு பிசினஸ் வந்து இப்போ ஆப்ரேட் ஆகுதுன்னும் போது அவங்க பிசினஸ் மாடலை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, இது அடுத்த டார்கெட்டா இந்த கம்பெனி சூப்பரா வந்து போகும், ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாவே உங்களால வந்து பெட் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரியான அப்ரோச்னாலதான் என்னால வந்து அதிக ஸ்டாக்ஸ் உள்ள போக முடியல. இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே வந்து இருக்கேன். தென் இருக்கிற ஸ்டாக்ஸ் நியூஸஸையுமே வந்து கேதர் பண்றதுக்கே நமக்கு வந்து டைம் வந்து அதிகமா எடுத்தது. நான் சொன்ன மாதிரி 2 to 3 hours வந்து எடுத்துருது. ஸோ அப்பனா பாத்துங்க, நான் இன்னும் பிசினஸ்ல ஆட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன brokerage ஆப் நான் பர்சனலா யூஸ் பண்றேன் அப்படின்ற கேள்வி வந்து கேட்டீங்க. அந்த IND மணியை பத்தி நிறைய பேர் வந்து சொல்லிருந்தீங்க. IND மணி நான் செக் பண்ண வரைக்கும் சூப்பரா தான் வந்து இருக்கு. அது எந்த ஒரு விஷயமே கிடையாது. செபி ரெஜிஸ்டர்னு செக் பண்ணிட்டு அவங்க செபி ரெஜிஸ்டர்டும் கூட அந்த ஆப் சூப்பரா தான் இருக்கு. நீங்க யூஸ் பண்றவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. புதுசா வரவங்களுக்கு நான் IND மணி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க க்ரோவோ ஜெரோதாவோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு இதுவே வந்து பெஸ்டா இருக்கும். நீங்க IND மணி உங்களுக்கு ஆப் ப்ரெஃபரன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வேற எதனா ஆப் போறீங்கன்னா கண்டிப்பா போங்க, ஏஞ்சல்னா சப்ஸ்கிரைப் எது வேணாலும் போங்க. பட் புதுசா வரீங்க அண்ட் தென் உங்களுக்கு வந்து கமிஷன் ஃபீஸ் அது எல்லாமே கம்மியா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு க்ரோ, அப்படி இல்லைன்னா ஜெரோதா, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு போதுமான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஜெரோதால வந்து அந்த அளவுக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த ஆப்ல சொல்றேன்.
ஸோ அதனால நீங்க வந்து க்ரோ உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சூப்பரா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து சூப்பரா வந்து காமிச்சிருவாங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க க்ரோவோ ஏஞ்சல் ஒன்னோ போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணா சூப்பரா வந்து இருக்கும். நான் பர்சனலா யூஸ் பண்றது வந்து ஏஞ்சல் ஒன், க்ரோவா வந்து இருக்கு. அண்ட் தென் என்கிட்ட அயோனியன் ஆப்பும் வந்து இருக்கு. ஸோ இது 3 தான் வந்து நான் யூஸ் பண்ற ஒரு ஆப்பா இருக்கு. கோல்ட் பீஸ், ஃபார்மா பீஸ், ஐடி பீஸ் அண்ட் தென் இங்க ஆட்டோமொபைல் பீஸ் இந்த மாதிரி நிறைய பீஸ் வந்து இருக்கு. அதுல எது இப்போ வந்து கரெக்டான டைமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்ட ஆன்சருக்கு இங்க பேங்க் பீஸை தவிர இது எல்லாமே வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. கோல்ட் பீஸும் சரி, ஃபார்மா பீஸும் சரி, அண்ட் தென் இங்க ஐடி பீஸும் சரி நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ உங்களால இந்த ஃபார்மா கம்பெனிஸோ ஐடி கம்பெனிஸோ வந்து இங்க காசு அதிகமா இருக்கு, அதை கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இந்த ஐடி பீஸ் அண்ட் தென் ஃபார்மா பீஸ் உள்ள வந்து போய்க்கலாம். கோல்ட் பீஸ் எப்பயுமே நம்ம வாங்கிட்டு இருக்கிறது தான். ஸோ அதையும் வந்து கண்டினியூஸா வந்து வாங்கிட்டே போகலாம். நீங்க பேங்க் பீஸ் கேபிட்டல் நம்மளால பேங்க் இண்டிவிஜுவல் பேங்க்ஸை நம்மளால அப்ரோச் பண்ண முடியற ஒரு ரீசனால தான் பேங்க் பீஸ் கேபிட்டல் நம்ம இண்டிவிஜுவல் பேங்க்ஸ்க்கே வந்து போயிடலாம். இல்ல உங்களால வந்து நீங்க இந்த HDFC ICICI மாதிரி வந்து நீங்க பெரிய பெரிய பேங்க்கா வந்து டார்கெட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க பேங்க் பீஸும் வந்து போலாம், பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸே இங்க வந்து அண்டர் வேல்யூல இருக்கு. ஸோ அதனால பேங்க் பீஸை தவிர மீது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லதா? அதாவது கோல்டு ETF, சில்வர் ETF, பிளாட்டினம் ETF இப்படிலாம் சொல்லி வந்துருச்சு. அந்த நீங்க SGBயும் இருக்கு. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டா? அதுல எது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. SGBs வந்து அபிஷியலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இதுக்கப்புறம் வந்து வரப்போறது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து அது லாஸ் மேக்கிங்கான ஒரு செக்மெண்டா வந்து அமைஞ்சிருச்சுட்டு கவர்மெண்டே வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு மணி அதுல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் அந்த இனிஷியேட்டிவ்ல ஆரம்பிச்சதா ஒன்னாதான் வந்து இருக்கு. பட் ஆனா கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துதான் அது வந்து ரீபே பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெச்சூரிட்டி பீரியட்லாம் வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சு. ஸோ 7 to 8 இயர்ஸ் வந்து பார்த்தாங்க, ஓகே நம்ம தான் காசு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களால் வந்து நியூவான SGBs வந்து வாங்க முடியாது. ஏற்கனவே இருக்க SGBs வந்து அங்கே செகண்டரி மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆகும். அதை வந்து நீங்க பார்த்துக்கலாமே தவிர புது SGBs வாங்க முடியாது. இந்த SGBs செகண்டரி மார்க்கெட்ல போலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பெட்டரான ஒரு ஆப்ஷன் நீங்க பிசிக்கல் கோல்டாவே போய்க்கலாம், இல்ல கோல்டு ETF வந்து போய்க்கலாம். சரி, இப்போ கோல்டு, சில்வர் அண்ட் தென் பிளாட்டினம் ETF வரும்போது இங்க கோல்டு ETF பெட்டரா வந்து இருக்கு. இல்ல நீங்க வந்து சில்வர் ETF போனோம் அப்படின்னா அது வந்து ஹை வாலட்டிலேஷனா வந்து இருக்கும். பட் ஆனா அதுவும் வந்து ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து தரும். ஒரு 5 years 10 years ஹோல்ட் பண்ணி போறீங்கன்னா சில்வர் ETF ஓகே தான். பிளாட்டினம் ETF எனக்கு தெரிஞ்சு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் தென் சில்வர் ETF இதுலேயே வந்து நிறுத்திக்கலாம். SGBஸும் வேணாம், பிளாட்டினம் ETF வந்து வேணாம். தங்கம் வந்து புது புது உச்சத்தை வந்து தொட்டுக்கிட்டே இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் இப்போ கோல்டு ETF வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இல்ல தங்கம் வந்து இறங்குமா அப்படின்ற கேள்வியும் உங்ககிட்ட இருந்துச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் படி கோல்டு வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கு. பட் ஆனா கண்டிப்பா வந்து இறங்கும். என்ன ரீசனால அப்படின்னா கோல்டு வந்து புது புது உச்சத்தை வந்து தொட்டுட்டு போயிட்டே இருக்கு. ரொம்ப நாளாவே ஐல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்க இருந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபால் வந்து இருக்கும். அது 10% 5% என்னன்றதெல்லாம் வந்து தெரியல. அது என்னைக்கு நடக்கும்ன்றதும் வந்து தெரியல. பட் ஆனா ஆல் டைம் ஐலே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இறங்கும். பட் திரும்ப ஃபியூச்சர் அவுட்லுக்கா வந்து பார்க்கும்போது 12 months அப்புறம் இல்ல 18 months அப்புறம் பார்க்கும்போது கோல்டோட ரேட் ஏற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து ஃபுல்லா இருக்கு. என்னென்ன ரீசன் எல்லாம் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா இங்க நம்ம யூஎஸ்ல ஃபெட்டோட ரேட் கட் வந்து நடக்குது. ஃபெட்டோட ரேட் கட் நடந்தது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து ஏறும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனா இப்ப அமையுது இந்த கோல்டோட ரேட் வந்து ஏறதுக்கு. அடுத்த ரீசன் அமையுது நம்மளோட ருப்பி வந்து வீக்கன் ஆயிட்டு போயிட்டே இருக்கு டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து பார்க்கும்போது. இது வந்து செகண்ட் ரீசனா வந்து அமையுது. ஸோ டாலர் ஸ்ட்ராங்காவும் ருப்பி வீக்காவும் இருக்கிறதுனால இந்த கரன்சி கன்வர்ஷனால கோல்டோட ரேட் வந்து ஏறுது. ஸோ அப்படின்னா சிம்பிள் தான், இங்க கோல்டோட ரேட் வந்து ஏறல, நம்மளோட ருப்பியோட வேல்யூ வந்து வீக்கன் ஆயிட்டு இருக்கு. அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து குறையுது. ஸோ அதனால நம்ம அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து இன்ஃபிளேஷன் ஃபேக்டரா ஒன்று அமையுது. ஸோ இங்க வந்து பணவீக்கமும் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அண்ட் தென் அடுத்த ரீசன் அமைது இந்த ஜுவல்லரியோட டிமாண்ட் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வர வந்துருச்சு. ஸோ அதனால ஹை டிமாண்ட் வந்து இருக்குது. இதுவுமே சேர்ந்து இன்னொரு ரீசனா வந்து அமையுது. அண்ட் தென் இங்க ETFஸ்ல வந்து இன்ஃப்ளோ வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. ஸோ இங்க ETF வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேக்கப்ல வந்து கோல்டு வாங்கணும். ஸோ அதுவும் இன்னொரு ரீசனா வந்து கீ ஃபேக்டர் அமையுது. ஸோ இது எல்லா கீ ஃபேக்டரும் அமைஞ்சு தான் கோல்டோட ரேட் வந்து புதிய உச்சத்தை போய் தொட்டுட்டே இருக்கு. பட் ஆனா கோல்டோட ரேட் விழுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விழும். ஆனா 5% 10% தான் வந்து மேக்ஸிமம் சான்ஸே வந்து இருக்கு. ஸோ அது இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் படி பார்க்கும்போது இன்னமும் அந்த போர் சூழல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது இன்னுமே கோல்டு ரேட் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் ஆனா அந்த போர் சூழல் அப்படியே போகுது, இந்த ட்ரம்போட ட்ரேட் டேரிஃபும் அப்படியே போகுதுன்னும் போது கோல்டோட ரேட் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். இப்போ நம்ம 18 monthsக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கோல்டோட ரேட் அதிகமாக தான் போகும். ஷார்ட் டேர்ம்ல நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ட்ரம்போட ட்ரேட் டேரிஃப் அண்ட் தென் இங்க போர் சூழல்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இங்க கோல்டோட ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் கோல்டு சுத்தி இருக்குது. ஷிப் பண்றதுக்கு பெஸ்டான ஸ்டாக் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் நம்மளால 3 வருஷம் 5 வருஷத்துக்கு வந்து சொல்ல முடியாது. என்ன ரீசனால அப்படின்னா அந்த 3 வருஷம் 5 வருஷத்துல அது மேபி ரிட்டர்ன்ஸ் தராம கூட போகலாம். ஏன்னா நம்ம அண்டர் வேல்யூல வந்து பிக் பண்ணோம். நீங்க கேட்கறது வந்து 3 வருஷம் 5 வருஷம் நான் பிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து அந்த க்ரோத் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, இல்ல மொமெண்டம் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த மொமெண்டம் ஸ்டாக் க்ரோத் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்டாக் ஏற்கனவே ஆப்பரேஷன் தான் வந்து இருக்கும். பட் ஆனா அந்த ஸ்டாக்ல மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தென் இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் சென்டிமெண்ட்ஸ்லாம் வச்சு அதை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்டாக் தான். ஸோ அது வந்து அப்ரேலிலேயே வந்து இருக்கும். அது என்ன ரீசனால ஏறுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸா அதுக்கு ஜஸ்டிஃபையா வந்து பண்ணாது. அதுல இருந்து இறங்குறதுக்கான சான்சஸ் 100% இருந்தால் கூட பட் அந்த ஸ்டாக் வந்து ஏத்திக்கிட்டே போவாங்க. ஏன்னா அது வந்து மொமெண்டம் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ணாதான் 3 to 5 வருஷத்துக்கு வந்து சொல்ல முடியும்.
நம்ம பிக் பண்றது எல்லாமே வேல்யூ ஸ்டாக்ஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உள்ள ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து பிக் பண்றோம். ஸோ அந்த ஒரு ரீசனால நமக்கு வந்து அதிக ஐயும் வந்து கிடைக்காது, அதிக லோவும் வந்து போகாது. ஓரளவுக்கான அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ அதிகமா கம்மியும் ஆகாது, அதிகமா மேலேயும் வந்து போகாது. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ பிக்கா இருக்குது. அண்ட் தென் இது ஒரு டிஃபென்சிவான மெத்தடா இருக்கு. 3ல இருந்து 5 இயர்ஸ்க்கு நம்மளால வந்து சொல்ல முடியாது. 10 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கான டீசென்ட் growth வந்து கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக், அதாவது நம்ம எஸ்டே வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம், அது எல்லாமே 10 இயர்ஸ்க்கான ஸ்டாக்கா தான் வந்து இருக்கு. 3ல இருந்து 5 இயர்ஸ் போனோம் அப்படின்னா அதுக்கு நீங்க மொமெண்டம் ஸ்டாக் தான் வந்து பிக் பண்ணணும். நம்ம டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்ஸ்மே ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தரலாம். பட் ஆனா அதோட மினிமம் ஹோல்டிங் பீரியடா நான் சொல்ல வரது ஃபுல்லாவே 10 இயர்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் வேணும், நான் மொமெண்டம் ஸ்டாக் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்க அப்படின்னா மேபி அங்க வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளவு அளவுக்கு வந்து ஏறுதோ அவ்வளவு அளவுக்கு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க எந்த டைம்ல பிக் பண்றீங்க, எந்த டைம்ல வெளியே வரீங்க, இது எல்லா ஃபேக்டர்ஸுமே அமையும். ஸோ பார்த்து கரெக்டா வந்து பண்ணுங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுல அனலைஸ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, சரி சிம்பிளா வந்து சொல்லிடுறேன். அதுல வந்து நிஃப்டி 50ல இருக்க அந்த 50 கம்பெனிஸ் மேல தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. டிவிடெண்டுமே சேர்த்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதுலயே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் தனியாலாம் வந்து வராது. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ETFல வந்து சொல்றது. சரி ஓகே, அந்த நிஃப்டி 50ல 2 கம்பெனிஸ் வெளியே போகுது, 2 கம்பெனிஸ் உள்ள வருது அப்படின்னா அப்ப அந்த EMCs எல்லாம் வைப்பாங்களா, அப்ப அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்குமா அப்படின்ற கேள்வியும் உங்ககிட்ட வந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க ஒரு கம்பெனி வெளியே போகுது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டக்குன்னு வந்து மாத்திடுவாங்க. இன்னொரு கம்பெனி எது உள்ள ஆடாதோ அதுல வந்து மாத்திடுவாங்க. ஸோ பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் வந்து எதுவும் ஏற்படாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேணாம். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது அதுல இருக்க 50 கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த டாப் 50 கம்பெனிஸ்ல வந்து பிட் பண்றீங்க. அந்த டாப் 50 கம்பெனிஸ் தவிர அந்த ஃபண்ட் மேனேஜர் யாரா இருந்தாலும் சரி அவங்களால வந்து வேற கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த 50 கம்பெனிஸ்லேயே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதில் எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆகலையோ அதை வெளியே தூக்கிடுவாங்க, புது கம்பெனியை உள்ள சேர்த்துருவாங்க. ஸோ இது வந்து டெக்னாலஜி அண்ட் தென் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கரெக்டாக எவால்வ் ஆகுதோ அந்த கம்பெனிஸ்லாம் உள்ள கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அதனால இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக தான் இருக்கு. ஈவன் இது வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஃபண்ட் வந்து சூப்பரான ஒரு ஃபண்டாக தான் இருக்கு. சரி அடுத்த கேள்விக்கு வந்து போயிடலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நீங்க பண்றீங்களா, ஒரு கம்பெனில வந்து எப்படிலாம் ஸ்டாக் பிக் பண்றது, அண்ட் தென் அந்த கம்பெனிஸை நம்ம அனலைஸ் பண்ணி வரும்போது என்ன மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.